நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் டைப்பிங் பற்றி பார்க்க போகிறோம். தமிழ் டைப்பிங்கில் நிறைய தமிழ் ஃபாண்ட்ஸ்லாம் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு புகைப்படத் துறையில் இருக்கவங்களுக்கும் சரி, அது போக பார்த்திங்கன்னா பிரிண்டிங் பர்பஸ், அந்த இன்விடேஷன், போஸ்டர் டிசைன் இந்த மாதிரி இருக்கவங்களும் பார்த்திங்கன்னா என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஆர் ஃபாண்ட் தான். எஸ்ஆர் அப்படிங்கிற ஃபாண்ட்லேயே நேம் 3 நேம் இருக்குது. ஆர்ஜிபி, செந்தமிழ், எஸ்ஆர், இந்த 3 ஃபாண்டு இருக்குது. 3மே பார்த்திங்கன்னா ஒரே ஃபாண்டு தான், பேர் தான் வேறு வேறையாக மாறும். மற்றபடி ஃபாண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே ஒன்று தான். நீங்கள் இந்த ஃபாண்டை போட்டு குழப்ப வேணாம். இப்போ இந்த ஃபாண்டு நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படிங்கிறதை பார்த்துடலாம். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி டைப் அடிக்கிறது, அதுக்கான லே அவுட் தனியாக வச்சுருக்கேன். ஓகேங்களா? எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நாம் எப்படி அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இப்போது பிகினராக இருக்கவங்க நீங்கள் ஃபஸ்ட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். கீமன் டைப்பிங் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீமனில் நீங்கள் ஒரு வாட்டி டைப் அடிக்க கற்றுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு அப்படியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த எழுத்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது நீங்களே பழகிடலாம். ஒரு வாரத்துக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்து டைப் அடிச்சிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு எந்த எழுத்து எங்கே இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். சரிங்களா? கீமன் டைப்பிங் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 7.0 சாஃப்ட்வேரில் மட்டும்தான் எடுக்கும். மற்ற சாஃப்ட்வேரில் பார்த்திங்கன்னா எதுலையுமே எடுக்காது. இப்போது கீமனில் டைப்பிங் படிச்சுட்டு வேறு சாஃப்ட்வேர்லேயே நான் டைப் அடிக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு கேள்வி வரும். ஆனால் நீங்கள் கீமனில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கீமன் டைப்பிங்கு சொல்லுவோம். அடுத்த வீடியோவில் என்ன சொல்லுவோம்னா கீமன் டைப்பிங் தான், ஆனால் நம்ம அழகி ப்ளஸ் அப்படிங்கக்கூடிய சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எந்த ஒரு அட்வான்ஸ் வெர்ஷன்லையும் டைப் அடிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போது கீமனில் இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, எல்லோ கலர், ரெட் கலர் அப்படின்னு சொல்லி இருக்குது. இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் எஃப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்படிங்கிற எழுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தமிழில் டைப் ஆகும். இதே மெத்தடை அழகி சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி எஃப் அப்படின்னு கிளிக் பண்ணால் நம்மளுக்கு அப்படி வர மாதிரி நம்ம அதை ஒரு வீடியோ ரெடி பண்ணி ஆல்ரெடி போட்டிருக்கோம். இன்னொரு வீடியோ திரும்பவும் பார்த்திங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணுறோம். இது எதுவுமே போட்டு நீங்கள் குழம்பவே வேணாம். இப்போது ஃபாண்டை பிகினராக இருக்கீங்க, நீங்கள் தமிழ் டைப்பிங் தெரியும், ஓரளவு தெரியும், இல்லை தெரியாதவங்களும் இருப்பீங்க. எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது ஃபாண்டை? ஒன்றும் இல்லை, ஃபாண்டு அப்படிங்கிற ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். இதோட லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. இந்த ஃபாண்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 331 ஃபாண்டு இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மியாக இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்லை ஃபுல்லாக வேணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். Ctrl+A போட்டு Ctrl+C அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபாண்டெல்லாம் காப்பி ஆகிரும். இப்போது இந்த விண்டோஸில் கிளிக் பண்ணிவிட்டு ஃபாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் அடிங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபோல்டரில் ஏ சிம்பிள் போட்டுது உங்களுக்கு வரும். நல்லா கவனமாக பாருங்கள், இதுதான் ஃபாண்ட்ஸ் அப்படிங்கக்கூடியது. அதை ஒரு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைரெக்டாக ஃபாண்ட் எங்கே இருக்கோ அங்கே போய் உங்களுக்கு விட்டுரும். இப்போது Ctrl+V அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாண்டு பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். ஆல்ரெடி நான் ஃபாண்டு உள்ளே வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் அப்படின்னு கொடுத்தா போதும். இந்த இடத்துல பாருங்கள், நான் எஸ்ஆர் ஃபாண்டு ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி தான் வச்சுருக்கேன். இப்போது ஃபாண்டை இன்ஸ்டால் பண்ணுறது இவ்வளோ தான், ரொம்ப ஈஸி. இது நிறைய ஃபாண்டு இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பண்ணணும். இப்போ ஒரு ஃபாண்டு இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் அப்படின்னு இருக்கிறதுல விண்டோஸ் ஃபாண்ட் வியூவர்னு கொடுங்க. இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் இன்ஸ்டால் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். இந்த ஒரு ஃபாண்டு எதுக்கு சொன்னேன்னா, ஒரு இங்கிலீஷ் ஸ்டைலிஷ் ஃபாண்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க, அந்த மாதிரி ஃபாண்டை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ ஃபாண்டை இன்ஸ்டால் பண்ணியாச்சு. கீமன் அப்படிங்கிறக்கூடிய சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த சாஃப்ட்வேரை இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று தமிழ் அப்படின்னு இருக்கும், செகண்டில் தமிழ் KMX அப்படின்னு சொல்லி இருக்கும். இந்த ஃபைல் பிளாங்காக தான் இருக்கும், ஓப்பன் ஆகாது. இப்போது இந்த தமிழ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை என்ன பண்ணுங்கள், டபுள் கிளிக் பண்ணால் எஸ்ஆர்னோ கேட்கும். எஸ் கொடுங்க. இந்த மாதிரி விண்டோ பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகும். இதில் இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் அப்படின்னு கொடுங்க. இனிமேல் நெக்ஸ்ட்டு கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆயிரும். திரும்பவும் நெக்ஸ்ட் கொடுக்குறேன், திரும்பவும் நெக்ஸ்ட், இப்போ எஸ் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இன்ஸ்டால் ஆகிடுச்சு, ஃபினிஷ்ட். நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறமா இது எப்படி மாறிட்டு பார்த்தீங்களா? இது எதுக்குன்னா அதுக்கான ஷார்ட்கட் நாம் செட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். இப்போ இதை டபுள் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி எஸ்ஆர்னோ கேட்கும். எஸ் கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும், இன்ஸ்டால் கீபோர்டு அப்படின்ட்டு. இந்த கீபோர்டில் நீங்கள் இதை இன்ஸ்டால் மட்டும் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போது நான் இன்ஸ்டால் கொடுத்தாச்சு, எல்லாம் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. உங்கள் விண்டோவில் போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கீமேன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா வரும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வரும். இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமா
இதை என்ன பண்ணுங்கள், ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கீமன் தமிழ் சாஃப்ட்வேர்னு ஓப்பன் ஆகும். கீழே உங்களுக்கு நிற்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி உள்ளே இருக்கும், இப்படி இருக்கும். இந்த இது பார்த்தீங்கன்னா அப்படி உள்ளே இருக்கும். அதை அப்படியே ட்ராக் பண்ணி கீழே கொண்டாந்து போட்டுருங்க. இப்போது இதை என்ன பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணி இந்த கீமன் கான்ஃபிகரேஷன் அப்படின்றத டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ என்ன பண்ணணும்னா இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். கீபோர்டு அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். கீபோர்டுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் டைப்ரைட்டர். அதுக்கு உங்களுக்கு என்ன ஷார்ட்கட் வேணும்? நான் வந்து ஆல்ட்டு ஹோம் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணால் எனக்கு தமிழ் வரணும். இது இங்கிலீஷு. ஆல்ட்டு எண்டு அப்படிங்கிற பட்டனை அமுக்கினா எனக்கு இங்கிலீஷ் வரணும்னு செட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இதை ஆல்ட்டு ஹோம் கொடுத்தா எல்லோ கலரில் மாறுதுங்களா, இது வந்து தமிழ். திரும்ப ஆல்ட்டு எண்டு கொடுத்தோம்னா எனக்கு அந்த கே சிம்பிள் விழுந்துச்சா, இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கிலீஷ். திரும்பவும் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு இதில் என்ன ஷார்ட்கட் வேணும்? ஒருவேளை இப்போது 1ஆம் நம்பர் கொடுத்துட்டு எனக்கு கண்ட்ரோல் 1ன்னா தமிழ், அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் 2 இந்த டிக்கி இதில் வச்சுருக்கேன்னு பாருங்கள், கண்ட்ரோல் 2 அமுக்கினா எனக்கு இங்கிலீஷ் வரணும். இப்படி வைக்கனாலும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி இந்த கீ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், இதை ரைட் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் வித் விண்டோஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா என்னென்னா, இது நாம் கம்ப்யூட்டரை ஆன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். ஒரு வாட்டி நம்ம போய் இங்கே போய் தேடவே வேணாம். இப்போ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. Photoshop 7.0 சாஃப்ட்வேரை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு நியூ டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரியேட் பண்ணுறேன். நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் வந்து கீழே வந்து ஒரு கீபோர்டு வந்து கொடுத்துருப்போம். இதிலே வந்து கீபோர்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த கீபோர்டு தான். இந்த கீபோர்டு வச்சு தான் நம்ம வந்து டைப் பண்ண போகிறோம். இந்த கீபோர்டை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸி தான், பார்க்குறதுக்கு பெருசாலாம் நீங்கள் வந்து நினச்சிட வேணாம். ஓகேங்களா? உங்கள் நேமை ஃபஸ்ட்டு டைப் அடிங்க. ஒருத்தரோட நேமை பார்த்தீங்கன்னா நீங்கள் டைப் அடிக்கும்போது உங்களுக்கு அழகாக பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கிடச்சிடும். இப்போ ஈஸியாக நம்ம வந்து கற்றுக்கலாம். இதில் எப்படி எழுத்துக்களை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். எழுத்துக்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. நார்மல் கீபோர்டு அப்படின்ட்டுருக்கா, ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இந்த ஃபாண்டை டெக்ஸ்ட்டு டூலை வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு மேலே எஸ்ஆர் அப்படிங்கக்கூடிய அந்த தமிழ் ஃபாண்டு நான் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு டச் பண்ணுறேன். இப்போ எழுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் என்ன பண்ணுறேன், அதை சைஸை வந்து சின்னது பண்ணிக்கிறேன். இப்போ இதில் வந்து எப்படி நான் செக் பண்ணுறது, இப்போ இந்த இடத்துல நார்மல் கீபோர்டுன்னு இருக்கா, அப்போ என்ன பண்ணலாம், கணேஷ் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் அடிக்கலாம். எஃப்பில் கே இங்கே இருக்குது. கே எல்லோ கலரில் இருந்தால் இங்கே என்ன இருக்குன்னா நார்மல்லாம் கேவை சும்மா அமுக்கணும். நார்மலாக எஃப் அப்படின்னு கொடுத்தா போதும். இப்போ இங்கே எழுத்து விழலை, காரணம் என்னென்னா நம்ம தமிழ் கீபோர்டுக்கு இங்கே சேஞ்ச் பண்ணணும். இப்படி கிளிக் பண்ணி தமிழ் டைப்ரைட்டர் வைக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கொடுத்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம். நான் ஆல்ட்டு ஹோம் வச்சுருக்கேன், தமிழ் எனக்கு வந்துடுச்சா. இப்போ இங்கே என்ன பண்ணுறேன், எஃப் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன், வரல. திரும்ப என்ன பண்ணலான்னா ஒரு வாட்டி தமிழ் இங்கிலீஷ்க்கு சேஞ்ச் பண்ணலாம். தமிழ் இங்கிலீஷ்க்கு ஒரு தடவை சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்ப நான் என்ன பண்ணுறேன், எஃப். இப்போது கே விழுந்துடுச்சு. இது நார்மலாக எஃப் அப்படி அமுக்கணும்னா கே விழுது. இதே இந்த இடத்துல ஷிஃப்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, ரெட் கலரில் இருக்கக்கூடிய இந்த எழுத்தை வந்து ஷிஃப்ட் அமுக்கினா தான் விழும். அப்போ ஷிஃப்ட் எஃப் கொடுத்து பார்க்கலாமே, கூ விழுதுங்களா, ஷிஃப்ட்டு எஃப் கொடுத்தோம்னா கூ விழுது. இதே போல் தான் இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், ஏதாட்டும் ஒரு 2 எழுத்து தான் மாறும். இந்த இடத்துல பாருங்கள், ல லு ந நு க கு இந்த மாதிரி இருக்குங்களா, அதேமாதிரி இங்கே பாருங்கள் ந நு ர ரு இந்த மாதிரி எழுத்து இருக்கா. இந்த இடத்துல மாறுது பாருங்கள், வேக்கு ஊ இருக்கலாம், ஆனால் வேக்கு கூ இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு எழுத்து தான் மாறும். மற்றபடி எல்லாமே இங்கே இருக்குன்னா ல லு ர ரு இந்த மாதிரி எல்லா எழுத்துமே நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா? ஏதாட்டும் ஒரு சில எழுத்து மட்டும்தான் மாறும். நீங்கள் எழுத்துக்களை வச்சு நீங்கள் கன்ஃபியூஷன் பண்ணண்டா. உங்களுக்கு என்ன டைப்பிங் வேணும், இப்போ எனக்கு கணேஷ் அப்படிங்கிற நேம் வேணும். இப்போது இந்த இடத்துல எஃப் கே போடுறதுக்கு எஃப். அப்போது நே அப்படின்னா என்னென்னா கணேஷ்க்கு ரெட்டை கொம்பு நே வரணும். அப்போது நான் எங்கே வரலாம், ரெட்டை கொம்பு நே எங்கே இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ரெட்லேயும் பார்க்கலாம், எல்லோலேயும் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், எண்ணு நார்மலாக கிளிக் பண்ணணும். எல்லோவில் இருக்கிறது வந்து நார்மல். அப்போது எண்ணை கிளிக் பண்ணால் அந்த ரெட்டை கொம்பு வந்துடுச்சு. 3 சுழி நே வேணும். 3 சுழி நே எங்கே இருக்குது, இங்கே இஷட்டில் இருக்குது. அப்போது 3 சுழி நே இஷட் பட்டனை கிளிக் பண்ணால் நே விழுந்துடும். இஷ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். இஷ்ஷு இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். இது என்ன பட்டன் பார்த்தீங்கன்னா பேக் பேஸ் பட்டனுக்கு முந்தின பட்டன். ஓகேங்களா? கீபோர்டில் ப்ளஸ் ஆர் மைனஸ் பட்டனுக்கு அடுத்து இருக்கும். அப்படி இல்லைனா பேக் பேஸ்க்கு முந்தின பட்டன்.
ஷே தான் விழுது, ஆனால் எனக்கு புள்ளி வைக்கல. புள்ளி வைக்கிறதுக்கு என்னென்னா இந்த இடத்துல டேக் அடுத்து இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல புள்ளி, இதுதான் அந்த பட்டனை கிளிக் பண்ணால் புள்ளி வச்சிரும். இப்போ ஒரு எழுத்து கணேஷ் அப்படின்னு டைப் அடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எஃப் என்னு செட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லாஷ், அப்புறம் இந்த எல்லுக்கு அடுத்து இருக்கக்கூடிய இந்த டாட்டர் பட்டன், இவ்வளோ தான். இது உங்களுக்கு எழுத்தாக பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக தெரியும். நீங்கள் கீமேன் லேஅவுட், இந்த லேஅவுட்டில் இருக்கப்படி உங்களோட மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அதாவது இப்போ கணேஷ் அப்படின்னா எஃப்எம்க்குனா கே வரும், அப்போ எஃப் கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டைப்பிங்கை ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். இது போக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 எழுத்துக்களை தெரிஞ்சுக்கணும். என்னென்னா இப்போ கோ அப்படிங்கிறது எப்படி போடலாம் அப்படின்னு பாருங்கள். நாம் எழுதும்போது என்ன பண்ணுவோம், இப்போது எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. எழுதும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு பேனா வச்சுருக்கோம் கையில். நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்படி கையை பிடிச்சி பார்த்தீங்கன்னா எழுதி காட்டியிருப்பாங்க. அதை போல் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ உங்களுக்கு ஒரு டெமோக்காக சொல்கிறேன் பாருங்கள். இன்னொன்று, இந்த மாதிரி வேறு ஏதாட்டும் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து எதுவும் வேலை செய்யலாம், நீங்கள் வந்து இங்கே கீழே பார்க்கணும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா, இந்த ப்ரெஷ்ஷோட சைஸ் எனக்கு சின்னது பண்ண முடியல. அப்போன்னா கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்குன்னா தமிழ் டைப் ரைட்டிங்கில் இருக்குது. அதை வந்து நான் இங்கிலீஷ்க்கு மாற்றிட்டேன்னு வச்சுங்களேன், நான் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா ப்ரெஷ்ஷோட சைஸை வந்து இப்படி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெஷ்ஷோட சைஸ் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டேன்னா, இப்போ நம்ம வந்து இப்போ எப்படி எழுதலான்னு பாருங்கள். கோ அப்படின்னா எப்படி போடுவோம், இப்படி ரெட்டை கொம்பு போடுவோம், அப்புறம் இப்படி கே போட்டு இப்படி போடுவோம் கோ. இப்போது இந்த எழுத்தை நம்ம வந்து ஒரே இதில் போட முடிஞ்சிச்சா, இல்லை. முதல்ல கொம்பு போட்டோம், அப்புறம் கே போட்டோம், அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த துணை எழுத்து போட்டோம். இதே போல் தான் என்ன பண்ணணும்னா இங்கேயுமே அதே டெக்னிக் தான். எப்படின்னு பாருங்கள். கோ போடுறதுக்கு நார்மலாக இந்த இடத்துல கொம்பு இருக்கா, நம்ம கீபோர்டை மாற்றிக்கணும். ஆல்ட்டு ஹோம் கொடுத்தா எனக்கு தமிழ் கீபோர்டு வந்துடுச்சா. இப்போ பாருங்கள், என்னு நமக்குன்னா அந்த கோ வருதா, சாரி கொம்பு வருது. கேன்னா எஃப், அப்புறம் அந்த துணை எழுத்துக்கு என்ன இருக்குது, ஹைச். இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த துணை எழுத்து எங்கே இருக்குது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஹைச் அமுக்குனா துணை எழுத்து. அதே மாதிரி ஒத்த கொம்பு ரெட்டை கொம்புன்னா பிஎன்னில் தான் ஒத்த கொம்பு ரெட்டை கொம்பு இருக்கும். இந்த ரெண்டா. அடுத்து ஒரு எழுத்துக்கு புள்ளி வைக்கணும்னா எல்லுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பட்டன். ஓகேங்களா. இப்போ தீபாவளிக்கு வரக்கூடிய தி எப்படி போடுறது, இந்த ஜே அமுக்குனா தே வருமா, தி எந்த இடத்துல இருக்கு பாருங்க, பியில் இருக்குது. நார்மலாக அமுக்குனா இந்த தீ விழும். அதே போல் ஷிஃப்ட் அமுக்கி அந்த பியை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா விழும். இவ்வளோ தான். இந்த எழுத்துக்களை நீங்கள் வந்து பொறுமையாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஓகேங்களா. இது போக இன்னும் ஒரு எழுத்து நம்ம மறைஞ்சிருக்க எழுத்துக்களை சொல்லிடலாம், ஏன்னா அது தெரியாது நிறைய பேருக்கு. இப்போ புஷ்ப கமிஷன் வியாபாரம் அப்படின்றதுக்கு நார்மலாக என்ன பண்ணலான்னா பூ வரும். இந்த பூ, இந்த ஜி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஜியில் வந்து பே இருக்குது, ஆனால் பூ இதில் இல்லை. இந்த எழுத்து வந்து தெரியாது ஒரு சில பேருக்கு. எப்படின்னு பாருங்கள். பேமுக்குனா பூ விழும். இந்த ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ப்ராக்கெட் வந்து கொடுத்தீங்கன்னா புஷ்ப கமிஷனுக்கு வரக்கூடிய பூ வரும். பூ புனித நீராட்டுக்கு வரக்கூடிய பூ எப்படி வரும்னா, அந்த பே போட்டு ரெண்டாவது இருக்கக்கூடிய இந்த ப்ராக்கெட்டை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த எழுத்து எதுலலாம் வரும்னா ஊ ஊ அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, ஊருக்கு வர ஊ. இப்போ இந்த ஊ, அது போக பார்த்தீங்கன்னா இந்த ஊ, இந்த எழுதலாமே இந்த 2 ப்ராக்கெட்டில் இருக்குது. இவ்வளோ தான். நீங்கள் வந்து இந்த மறைஞ்சிருக்க எழுத்துக்களை கண்டுபிடிக்க இந்த 2 முக்கியமான பட்டன்ஸு. இந்த கொம்பு போடுற பட்டனு, கொம்பு 2 பட்டன் இருக்குது, அப்புறம் துணை எழுத்து 1 பட்டனு, அப்புறம் பார்த்திங்கன்னா புள்ளி வைக்கிற பட்டனு, அந்த கொம்பு போடுற இது சுளிக்கிற பட்டன். இந்த மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 பட்டன், இந்த 4 பட்டன், ஒரு 5 பட்டன் கிட்டத்தட்ட இருக்குது. இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் உங்கள் எழுத்துக்கள் நீங்கள் ஈஸியாக டைப் அடிச்சிடலாம். சரிங்களா. ஈஸியாக நீங்கள் வந்து டைப் அடிக்கலாம். ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து எழுத்து வந்து புரியும் ரொம்ப ஈஸியாக. நீங்கள் வந்து இதை கற்றுக்கிட்டிங்கன்னா அப்புறம் பார்த்தீங்கன்னா புகைப்படத்துறையில் இருந்தாலும் சரி தான், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிண்டிங் துறையில் இருந்தாலுமே நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த டைப்பிங்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைப் அடிச்சுக்கலாம். ஒரு இன்விடேஷன் அடிக்கிறீங்கன்னா முழுக்க இந்த தமிழ் டைப்பிங்கில் இந்த ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா. இதிலே ஸ்டைல் ஃபாண்டுன்னு சொல்லி கேட்குறீங்க, அதுக்கு நான் எப்படி சொல்கிறேன்னு பாருங்கள். இப்போ இந்த ஃபாண்டை வந்து மார்க் பண்ணிவிட்டு, இந்த ஃபாண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளில் நிறைய பேர் இந்த இதில் 300 ஃபாண்ட் இருக்குது, ஆனால் அது எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஒரு 300வது ஃபாண்டில் போய் நான் பார்த்தீங்கன்னா வைக்கிறேன், அப்படியே ஒரு ஃபாண்டாக கம்மி பண்ணிட்டு வரேன். இதில் இருக்கக்கூடிய இந்த ஸ்டைல் ஃபாண்டை நாம் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். இதில் பாருங்கள் ஃபாண்ட் எல்லாம் எப்படி வருதுன்ட்டு. இந்த ஃபாண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியவே தெரியாது. நாம் வந்து என்ன பண்ணுவோம்னா ஸ்டைல் ஃபாண்ட் வேணும்னு வேறு இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டே இருப்போம். உங்கள் சிஸ்டத்தில் ஃபாண்ட் அதிகமாக இன்ஸ்டால் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஹேங் ஆக ஆரம்பிக்கும். ரொம்ப ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணாதீங்க அதிகமாக. உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இது எவ்வளோ அழகான ஸ்டைலான ஒரு எழுத்து. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி
உள்ளே போய் பார்க்கவே மாட்டோம். சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு 300 ஃபாண்ட் இருக்குன்னா 300 ஃபாண்டில் என்னென்ன ஃபாண்டு என்னென்ன ஸ்டைல் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து ஒரு ஃபாண்டாக வைக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும். இப்போ இதுலேயும் ஒரு ஸ்டைல் ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இங்கே பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் ஃபாண்ட்ஸ்லாம் இது உள்ளே இருக்குது. நீங்கள் வந்து இது உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதோட லிங்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பொறுமையாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.